எல்லா செய்திகளை கடந்து போகலாம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆவியாளர்கள் மத்தியில் நீங்கள் பேச போகிற வார்த்தைகளை நாங்கள் நினைத்து ஏங்கி நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஐயா, நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம். ஆனால் திரும்பி போகும்போது ஒரு நிறைவான பாத்திரமாக நாங்கள் திரும்பி போகணும். எங்கள் இடத்துல இருக்கிற குறைவுகளை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்கள்கிட்ட நிறைவுகளை நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுந்து மக்கள் நன்றி செலுத்தவும் கர்த்தர் கிருபை தருவீராக. நீங்கள் மகிமைப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை கொண்டு உங்கள் இடத்துல இடைப்பட போகிறார். ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர்கள் மத்தியில் இடைப்பட போகிறார். ஏசாயா 43:4 வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக சாதிகளை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படியே பிள்ளைகளே, நீ என் பார்வைக்கு எல்லாம் என்ன பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றுக் கொண்டாய். ஹல்லேலூயா. பார்வைக்கு எப்படி இருந்தீங்களா? நீங்க அருமையா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடினாலே கனத்தை பெற்றுக் கொள்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த காலை வேளையில பார்வை என்கிற தலைப்பின் கீழாக நம்ம செய்திகளை தியானிக்க போகிறோம். நேற்றாம் முதல் நாளுடைய அந்த தலைப்பு தான் இது. அவனுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையில பார்வை அப்படி எப்படி இருக்கு, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு, நம்ம மனுஷர்களை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும், கர்த்தர் மனுஷர்களை இல்ல நம்மளை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும், புறச்சாலைகளும் மற்றவர்களும் நம்மளை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும், ஆனா ஆண்டவராக இயேசு உன்னை என்னையும் பார்ப்பது எப்படி இருக்கும். அல்லேலூயா. அப்படியே சொன்னீங்க, அந்த பார்வையில கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். பார்வையில நீ நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தெய்வம், அந்த ஆண்டவர் தான் என் தேவன் என்னைக்கு நீ அறிக்கையிட்டாயோ அப்ப மாற வேண்டியது உன் சுபாவம் மாத்திரம் இல்ல, உன் பார்வையை சேர்த்துதான். அல்லேலூயா. உன் பார்வை என்ன பண்ணணும்? மாறி போயிடும். நீ எப்பொழுது மாதிரி பார்வையோட கூடவே இருக்கக்கூடாது. உன் பார்வையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ பார்க்கிற பார்வையில ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் பார்வையில என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷமான காரியம். இயேசு போல என்னை மாத்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கையெழுத்துக்கொள்ள. உங்களை போல என்னை மாத்துங்க. உண்மையா சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. உங்களை போல என்னை மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஜெபிக்கிறீங்க? நம்ம சபையில எவ்வளவு ஜனங்கள் அவரை போல மாற ஆசையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவை போல என்னை மாத்துங்க. அது ஒரு பெரிய ஜெபம். இயேசுவை போல என்னை மாத்துங்க ஆண்டவரே. உங்களை போல என்னை மாத்துங்க ஆண்டவரே. அவரை மாதிரி நீ மாறிட்டேன்னா உன் பார்வையே வித்தியாசமானதா இருக்கும். அல்லேலூயா. உன் பார்வை எப்படி ஆயிடும்? வித்தியாசமான பார்வைக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு போவார். வெறும் எலும்பு பார்த்த எசேக்கியேல், ஆனா அதற்குள்ள ஜீவனை பார்த்தார் கர்த்தர். அல்லேலூயா. வெறும் எலும்பு பார்த்த எசேக்கியேல், ஆனா அதற்குள்ளே ஜீவன் உண்டு என்று சொன்னவரே கர்த்தர். அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது மற்றவங்க எப்படி வேணும் பார்க்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ நான் உள்ளே பெற்றார்கள். எப்படி வேணா பார்க்கட்டும் மனுஷன், உன்னை என்ன எப்படி வேணா பார்க்கட்டும், கவலைப்படாத. ஆனா எப்படி ஏளனமா பார்க்கட்டும், உன் பழைய சபங்களை வச்சுட்டு ஒண்ணு பார்க்கட்டும், இருக்கிற ஏழ்மை குறித்து பார்க்கட்டும், இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒண்ணு வேற மாதிரியா பேசிட்டு பார்க்கட்டும், கலங்காத, கவலைப்படாத. ஏன்னா நீ இங்க இல்ல, பரலோக தேவனுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. நீ பூமியில் இருந்தாலும் கவலைப்படணும், என்னை பார்த்து இவங்க இப்படி பேசுவாங்களேன்னு. ஏன்னா நீ இங்க இருக்கிற பிள்ளை இல்ல, அவருடைய உள்ள கையில உன்னை வரைந்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அவருடைய கரத்துல வச்சிருக்கும் பொழுது ஐயோ என்னை பத்தி சொல்லிட்டாங்களே, அல்லேலூயா, என்னை பத்தி பேசிட்டாங்களே, என்னை குறிச்சு தவறா பேசுறாங்களே, என்னை குறிச்சு பின்னாடி பேசுறாங்களே, என்னை குறிச்சு முன்னாடி பேசுறாங்களே, என்னை குறிச்சு நான் போகும்போது வரும்போது ஜாடமாடியா பேசுறாங்களே. கவலைப்படாத. அவங்க பார்க்கிற பார்வை வேற, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு விதமானது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேற. யாரை எப்படி பார்த்தாலும் அதை குறித்து ஒரு நாள் உனக்கு அக்கறை வேணாம். ஆண்டவர்கிட்ட
சொல்லுங்க, இந்த உலகம் என்னை எப்படி வேணா பார்க்கலாம், ஆனா உங்க பார்வையில நான் வெளியேற பெற்றவன், வெளியேற பெற்றவன். அல்லேலூயா. எனக்குமே மறந்து போயிடாதீங்க. எனக்குமே மறந்து உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. தாழ்த்தி தான் இருக்கணும் எங்க? தேவ சமூகத்துல. ஆனா தாழ்ந்து இருக்கணும் தேவ சமூகத்துல. ஆனா எதுல தாழ்த்தி கொள்ளக்கூடாது? ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், என்னை பார்த்து இப்படி பேசுறாங்க, என்னை பார்த்து ஏளனமா சொல்றாங்க, என்னை பார்த்து குறை பேசுறாங்க, என்னுடைய காரியங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவங்க பார்வை, அதெல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டுருவாரு. ஆனா உன்னை குறித்த ஒரு பார்வை, பரலோகத்தின் பார்வை, கர்த்தருடைய பார்வை, அது மகனுடைய பார்வை, அது வல்லமையின் பார்வை, அது அக்கறையின் பார்வை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி பார்த்தாரா? அந்த இரவு முடிய போகிறது, காலையில தொடங்க போகிறது, இரவு முடிய போகிறது, அதிகாலை கிழக்கு வெளுத்து வர போகிறது. பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு இருக்கு, ஜனங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சேனை ஒன்னோட ஒண்ணு சேராதபடி கர்த்தர் இரவு முழுதும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இவங்க கடந்து செங்கடலை பிளந்துகிட்டு கர்த்தர் வெளியே போக உதவி செஞ்சுட்டாரு. இப்ப அதை தொடர்ந்து பார்வோன் சேனை பின்னாடியே வந்துச்சு. உன்னை தொடர்ந்து கூட எதிராளிகள் வரலாம், உன்னை துரத்துக்கிட்டே வரலாம், உன் நிம்மதியை கெடுக்கும்படி கூட வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இருளும் அந்தவருமான அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கண்கள் அந்த சேனையை பார்த்து கலங்கடித்தது. அல்லேலூயா. என்ன செஞ்சுச்சான்? அந்த சேனைய கலங்கடிச்சுட்டான். கர்த்தருடைய பார்வைய ஒரு சேனைய கலங்கடிக்கும்னா உன்னை என்னை வித்தியாசமா பார்த்தா அவங்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய என்ன பண்ணிச்சா? ஒரு சேனையை 600 குதிரைகளை, காலாட்களை, குதிரை ஆட்களை, அந்த ரதங்களையே கர்த்தருடைய பார்வை அப்படியே கலங்க பண்ணுமானால் உன்னை ஒரே ஒரு மனுஷி இல்ல 2 பேர் 3 பேர் அட 10 பேர் 100 பேர் எதிர்த்து இருந்தாலும் அவருடைய பார்வை அந்த கூட்டத்தையே கலங்க பண்ண. அல்லேலூயா. கவலைப்படாத. இதை குறிச்சு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:9 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ள நிறைய அர்த்தங்களும் விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரே வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் எடுக்க போறோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும். அல்லேலூயா. அவர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரா? பார்வைக்கு அழகா உண்டாக்குனாரா? அவர் விருட்சங்களை எப்படி உண்டாக்குனாரா? பார்வைக்கு அழகா உண்டாக்குனாரா? அவர் கண்ணுக்கு அது அழகா இருந்தது. நீ நான் அவருடைய பார்வைக்கு அழகு. அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தாலும் குட்டையோ நட்டியோ குண்டோ ஒல்லியோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பார்வைக்கு அழகு. அல்லேலூயா. அவர் பார்க்கிற விதமே அழகு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் அப்படி ஒரு பார்வைக்கு அழகா இருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு அழகு, அதுதான் நமக்கு வேணும். ஆனா மனிதர்கள் மனுஷனுடைய பார்வைக்கு அழகாக தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள். மனுஷன் என்ன பார்க்கணும், மனுஷன் என்ன பார்க்கணும், யாராவது என்ன பார்த்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், இல்ல யாருக்காவது ஸ்பெஷலான ஒரு அலங்கரித்து கொண்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறது. அல்லேலூயா. அது தேவையில்லை. சில ட்ரெஸ் பண்ணும்போது நினைச்சுக்கிறது நம்ம இன்னாரும் பார்க்கணும், அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணும். வாலிப பிள்ளைங்களுக்கு விசேஷமா சொல்றேன், அலங்காரம் பண்ணி கொள்ளும்போது கவனமா இருங்கள். அல்லேலூயா. அலங்காரம் பண்ணி கொள்ளும்போது என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். யாரும் உங்களை பார்த்து அழகுன்னு சொல்ல தேவையில்லை. கர்த்தர் சொன்ன போது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா அது போதுமானது. யாராவது பார்த்து நம்ம குடும்பத்துல இல்லாத வேற யாராவது பார்த்து நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்பாத, அது பொய். அல்லேலூயா. அது பொய், அது சுத்தமான பொய். அதுல என்ன? அசுத்தமான பொய் இல்ல, சுத்தமான பொய். அதை நம்ப கூடாது. நீ அசுத்தத்திற்காக உன்னை அழைக்கிற சுத்தமான பொய். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அழகு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உனக்கே தெரியும் நம்ம அழகாத்தான் இருக்கிறோம். நம்ம மூக்கு அழகா இருக்கு, நம்ம கண் அழகா இருக்கு, நம்ம காது அழகா இருக்கு. அடடா பரவாயில்ல, இந்த சொட்டு கூட அழகா இருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லுவா? நமக்கு என்ன பார்த்தாலும் எப்படிதான் தோணும். நம்மளே நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது நம்ம அழகா தான் தெரியும். எத்தனை பேருக்கு அசிங்கமா தெரியும்? கை தூக்கி பார்ப்போம். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது இல்லை, ஒரு நாள் எனக்கு அப்படி தெரிந்ததே கிடையாது. யாரு கண்ணாடி
கண்ணாடியில பார்த்தாலும் நம்மளை பார்க்கும்போது அது 75 வயசானாலும் அது குடுகுடு பாட்டி கிழவனானாலும் கண்ணாடியில பார்க்கும்போது இப்படிதான் தெரியும், அழகா நம்ம கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம கண்ணுக்கு நம்ம அழகா தெரியும், ஆண்டவருடைய கண்ணுக்கு அழகா தெரியும். ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு நம்ம அழகா தெரியுதா, அது வேறு மாதிரியான காரியம். அல்லேலூயா. உன் கணவர் உன்னை புகழலாம், உன் கணவர் உன்கிட்ட சொல்லலாம், நீ அழகா இருக்கிற மனைவியே, எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைக்கலன்னு யாருக்கும் கூட உன்னை புகழலாம், அது நல்லது. ஆனா அடுத்தவன் உன்னை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நீ அழகா இருக்கிறன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது அவமானம். அது பேர் என்ன? அவமானம். அது பேர் வேறு. அதனால கர்த்தருடைய பார்வைக்கு அழகா ஜீவ விருட்சங்களை கர்த்தர் உண்டு பண்ணினாராம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:6 வாசிங்க. போதுமா. ஹல்லேலூயா. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுதான், பார்வைக்கு எப்படி ஆயிடுச்சா? இன்பம். பார்வைக்கு எப்படி ஆயிடுச்சா? இன்பம். எல்லாம் பாருங்க, பார்வைக்கு எப்படி ஆயிடுச்சா? இன்பமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் உண்டு பண்ணும்போது அது அழகுன்னு உண்டு பண்ணாரு. ஆனா ஸ்திரீயானவள் பார்க்கும்போது அதை இன்பமாய் பார்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அழகாய் உண்டு பண்ண காரியம், உன் அழகா உருவாக்கி இருக்கிறாரு, உன் அழகா படைச்சிருக்கிறாரு, நீ மத்தவங்க முன்னாடி மேன்மை அடையணும்னு உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா அதுவே நீ கொஞ்சம் தவறும் பொழுது அவர்களுக்கு உன்னை பார்க்கும்போது இன்பமாய் தோன்றும். அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது எப்படி தோன்றக்கூடாது? இன்பமாய் தோன்றக்கூடாது. அதுக்கு இன்னொரு பேரு இச்சையாய் தோன்றக்கூடாது. அந்த பார்வைக்கு எப்படி இருக்குதா? இச்சையாய் தோன்றக்கூடாது. உன்னை பார்க்கிறவங்க இச்சையும் கண்களோடு கூட உன்னை பார்க்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்க்கும்போது கனமுள்ள மனுஷனாக, கனமுள்ள மனுஷியா உன்னை பார்க்கணும். அல்லேலூயா. யாராவது பார்த்தா எப்படி சொல்லணும்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். அல்லேலூயா. ஹாய், எப்படி இருக்கிற? அல்லேலூயா. அப்படி கேட்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படியே பின்னாடி தட்டி ஹாய் எப்படி இருக்கிற அப்படின்னு உன்னை பார்த்து கேட்டா அது அவமானம். அல்லேலூயா. எப்படி நினைக்க கூடாது? உன்னை பார்க்கும்போது இவங்க கிட்ட என்ன வேணா பேசலாம் அப்படின்னு உங்ககிட்ட யாரும் வந்து பேச துணிகரம் கொள்ள கூடாது. உங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தையில ஜாக்கிரதை இருக்கணும். அப்படி நீ நான் நடந்துக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட பேச வர்றவங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையோடு பேசும்படி வார்த்தைகள் இடத்துல கடந்து வரணும். இவங்கிட்ட போனா என்ன வேணா பேசிட்டு வரலாம். 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினா டைம் பாஸ் ஆகணும். உங்ககிட்ட வந்து உட்கார்ந்தா நீ வேற மாதிரி இருக்கிற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உணர்வடைங்க. வாலிப தங்கச்சிகளே உணர்வடைங்க. வாலிப தம்பிங்க உணர்வடையணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க உணர்வடையணும். நம்ம கிட்ட வந்து பேசினா என்னத்தை தான் பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், தேவனுடைய மகத்துவங்களை பேசணும். அப்போ சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசி கீழே இறங்கும்போது என்ன பேசுனாங்க? தேவனுடைய மகத்துவங்களை அவர்களை பேச கேட்டோமே அப்படின்னு மத்தவங்க சொன்னாங்க. உங்ககிட்ட பேசிட்டு போனா என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும் இருதயத்துல. உங்ககிட்ட கடந்து வந்து பேசிட்டு கடந்து போறாங்கன்னா இருதயத்துல என்ன உண்டாகணும்? ஒரு சந்தோஷமும் சமாதானம் உண்டாகணும். பரவாயில்ல, துக்கத்தோட அவங்க வீட்டுக்கு போனேன், ஆனா அவங்ககிட்ட 2 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை போட்டாங்க, அது இருதயத்தையே மாத்திருச்சு. அல்லேலூயா. அப்படி உன் வார்த்தை கடந்து வரணும், உன் செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். ஆனா உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை சொன்னவனே நீ 4 வார்த்தையை போட்டு அந்த வந்தவங்களுடைய பார்வைக்கு நீ வேற மாதிரி தெரிஞ்சு, அவங்கள வேற மாதிரி தெரிஞ்சு. அல்லேலூயா. பரலோகம் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க மறந்துடாதீங்க. பரலோக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. பரலோக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு, பரலோகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, தேவ தூதர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம மேல கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எங்க போனாலும் எங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அல்லேலூயா. எவ்ரிதிங் வாட்சிங். எல்லாமே வாட்சிங் தான். என்ன பண்ணாலும் வாட்சிங் தான். இப்ப பேரண்ட் பார்ப்பாங்க, பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு போய் விடுவாங்க, வண்டியில கொண்டு போயிட்டு வாலிப தங்கச்சிங்கள பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு போய் விடுவாங்க. பஸ் ஏறிடும். பஸ் ஏறி டாட்டா பை பை கொஞ்சம் தூரம், அடுத்த ஸ்டாப்பிங்ல வேற யாராவது ஏறி பக்கத்துல உட்கார்ந்தா அந்த அப்பாவுக்கு தெரியாது. ஆனா எந்த அப்பாவுக்கு தெரியும்? பரலோக அப்பாவுக்கு தெரியும். பக்கத்துல பிள்ளைங்க தேவ சமூகத்துல பயந்து இருக்க, தேவ சமூகத்துல எல்லாத்துக்கும் பயந்து இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நின்னா பிரசன்னத்தை உணரணும். அல்லேலூயா. உன் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னா தேவ பிரசன்னத்தை தான் உணரணும். தேவ பிரசன்னம் இல்லாம வேற ஒரு பிரசன்னத்தை நீ பிரசன்னம் பண்ணிட்டீனா அது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியாது, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியாது. அந்த பிரசனம் என்ன பிரசனமா இருக்கும்? தேவ பிரசனத்தை நீ நானும் பிரசனம் பண்ணணும். ஆண்டவருடைய பிரசனத்தை தான் பிரசனம் பண்ண கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஒரு நாள் பாபா ஐயா இறந்துட்டார். நம்ம ஐயாவுக்கு தெரியும், நல்ல ஒரு தெய்வ மனுஷன் தான், கொஞ்சம் ஆர்வ கோளாறாகவும் இருப்பார், நல்ல மனுஷன். அவர் இறந்துட்டார். நல்ல ஒரு எங்களோட எங்கள் குடும்பத்தோட ஐக்கியமான மனுஷன். நான் பாண்டிச்சேரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கேருந்து வந்து கிளம்புறேன். அப்போ அவர் வந்துட்டார். என்னப்பா கிளம்பிட்டியா அப்படி தான் பேசுகிறாரு. நான் உடனே கிளம்பிட்டேன் ஐயா அப்படின்னு. வண்டியில் போயிடலாம். சரிங்க ஐயா போயிடலாம். அவர் ஸ்கூட்டர் வச்சுருக்கார். அந்த ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்து நான் அவர் பேசிகிட்டே வராது, நான் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். ஒரு முருங்கைப்பாக்கெல்லாம் தாண்டி தவளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கே எனக்கு தெரியல, கொஞ்சம் வண்டி தடுமாறிடுச்சு. ஆண்டவருடைய கதையை தான் பேசிக்கிட்டு வரோம். ஆண்டவருடைய பிரசனத்தின் கதையை ஏதோ பேசிகிட்டே வரோம். தேவனுடைய அந்த காரியத்தை குறித்து அவர் எப்போ பேசினாலுமே தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நான் இங்கிலீஷ் வார்த்தையில் போட்டு அருமையா ஹீலிங் டச் த காட் இதெல்லாம் சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசினாலே. ஆனால் தெரியாது, அந்த தெரிஞ்சுக்கிட்டே பேசுவார், அதை கேட்டுக்கொண்டு அது பேசுவார். அப்போ பேசிட்டே வரும்பொழுது தடுமாறினால அவர் ஷோல்டர் மேலே கை வச்சேன். நல்ல வயசான மனுஷன் தான். ஷோல்டர் மேலே அப்படியே கை வச்சேன். வண்டி அப்படியே ஓரங்கட்டி நிறுத்திட்டார். வண்டி ஓரங்கட்டி நிறுத்திட்டு சொன்னார், என்ன பாப்பா என்ன செய்கிற நீன்னு அப்படின்னாரு. என்ன கையா பயந்துட்டு நான், ஏன் ஏதாவது மாட்டிக்கிச்சா என்னன்னு? நீ கையை வச்ச உடனே வண்டி ஓட்ட முடியல, அவ்வளோ பிரசனம் கையில் இருந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு உயிரோட சாட்சியார் சொல்றேன். அவர் சொல்றாரு, நீ கையை வச்ச போது அப்படியே ஒரு பிரசனம் என் மேலே பற்றி கொண்டது, என்னால் வண்டி ஓட்ட முடியல. என்ன செய்வேன், எப்போ ஜெபம் பண்ணுவியா? அம்மையா அதை தவிர எனக்கு வேற வேலை தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த நாளில் இருந்த ஜெபம் மாதிரி இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த நாள் ஒரு ஜெபம், அந்த நாள் ஒரு ஆவல், அந்த நாள் ஒரு வெறித்தனமான வேண்டுதல் எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா போராட்டம் அவ்வளோ இருந்துச்சு. அந்த போராட்டத்தை ஜெயிக்க என்னதான் வேணாம், தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்க. என்ன செய்வீங்க, நீந்தி தானே ஆகணும். போனா போது தண்ணியில இருந்துட்டு போறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க? போனா போது தண்ணிக்குள்ளே கிடக்குறேன் கொஞ்ச நேரம். ஆழமான தண்ணி எத்தனை நாள் கிடக்க முடியும்? 3 நாள் உப்பி வெளியே வந்துடும். 3 நாள் என்ன ஆயிடும், ஒல்லியா உண்டா கூட நல்ல குண்டா வெளியே வரும். குண்டா விழுந்தா ரொம்ப குண்டா வெளியே வரும். தண்ணிக்குள்ள விழுந்தா அப்படித்தான். ஆனா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப எனக்கு என்னதான் வேணாம், நீந்தி ஆக வேண்டுற கட்டளை, வேற வழியே கிடையாது. நீந்துறதுக்கு எவ்வளவு பிரயாசமோ அவ்வளவு பிரயாசத்தோடு கூட நீந்தி கொண்டு இருந்தேன். அல்லேலூயா. கொஞ்சம் பாடுகளை கர்த்தர் எடுத்து போட்டாரு. கொஞ்சம் குறைவா தான் ஆயிட்டேன். நான் சபை முன்னா நான் ஒத்துக்கொள்கிறேன், கொஞ்சம் குறைவா தான் தெய்வ சமூகத்துல காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகளை பாருங்க, பார்வைக்கு அந்த ஸ்திரீக்கு எப்படி ஆயிடுச்சான், இன்பமாய் மாறினது. கர்த்தர் பார்வைக்கு அழகா படைச்ச காரியம் அந்த ஸ்திரீக்கு எப்படி உண்டாயிடுச்சான், இன்பமாய் மாறி போனது. உங்களை என்னை அழகா உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா மற்றவங்களுக்கு முன்பாக நீ இச்சையா இன்பமாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரிதான், அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரிதான். மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, இச்சையாய் நாம் காணப்படக்கூடாது. எங்க பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் சபைக்கு போயிட்டு இருந்த பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, நம்மளாம் பெண்கள், அதனால என்ன பண்ணக்கூடாது, ஃப்ளோட்டிங் விடக்கூடாது. முந்தாடி என்ன பண்ணக்கூடாது, ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டு போகக்கூடாது, இழுத்து சொருகணும். ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைங்க ஒரு வழக்கம் இருக்குது, நான் முந்தாடி என்ன பண்ண மாட்டேன், ஃப்ளோட்டிங்கில் விட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. யதார்த்தமாக ஏதாவது நழுவுனா தான் உண்டு. ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுவேன், எடுத்து வச்சுப்பேன். அது எனக்கு பிடிச்சிப்பேன். அட்லீஸ்ட் சொருக முடியல, பட்டுப்படை சொருக முடியல, இப்போ பிடிச்சி வச்சுப்பேன். ஆனால் அந்த காரியத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக அப்படி பெண்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் எப்போவுமே விட மாட்டேன் சிஸ்டர். ஏன்னா அந்த என்ன பண்ணக்கூடாது, அது கூட யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, இச்சையா தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு வார்த்தை, என் வாழ்நாளெல்லாம் நான் அதை நினைச்சு பார்க்குற ஒரு வார்த்தை, அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆமா, பெண்கள் என்ன உடை உடுத்தினாலும் அதில் என்ன இருக்கணும், நேர்த்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடை உடுத்தும் போது என்ன இருக்கணும், நேர்த்தி இருக்கணும். அந்த உடையில நேர்த்தி இருக்கணும். நீ உடையை உடுத்தி நடந்து போகும்போது உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க கர்த்தருடைய ஜனம் அல்லவோ. இது கர்த்தருடைய ஜனம் அல்லவோ. கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து. அதுக்காக தான் பெண்கள் என்ன பண்றாங்க, உடைகளை உடுத்தும் போது ஜாக்கிரதையா உடுத்தணும்னு சொல்லப்படுது. அதுதான் யூதர் என்ன பண்ணாங்க, இந்த வம்பே வேணாண்டா, ஃபுல்லா இழுத்து மூடு. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல்லா கவர்டு, கொஞ்சம் கூட ஒரு பாட்டு கூட வெளியே தெரியாது. ஃபுல் கை, முழு அங்கி, ஃபுல் க்ளோஸ்டு, எதுவுமே தெரியாது. அப்படியே ஃபுல்லா
எல்லாம் மூடிட்டு தான் யூத பெண்கள் வெளியே வர்றது வழக்கம். நமக்கு அப்படி கொடுத்துருந்தா நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு காஸ்டியூம் நம்ம கர்த்தர் கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சபையில அப்படி காஸ்டியூம் பார்த்தனா எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பேருக்கு கசப்பா இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஒரு காஸ்டியூம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வைக்கு அழகாய் உண்டு பண்ண காரியம் பார்வைக்கு இன்பமா எப்படி மாறினது, எப்படி மாறினது? கர்த்தர் அழகா உண்டு பண்ணாரு உன்னை என்னையும். ஆனா இச்சையா எப்படி மாறும்? இச்சையா எப்படி மாறும்? அது இடம் கொடுத்தா மாறும். சொல்லுங்க பாப்போம். அது சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இடம் கொடுத்தா மாறும். அல்லேலூயா. நீயே நானும் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஒருத்தர் வீடு வித்தாரு, ஒருத்தர் என்ன பண்ணாரு, வீடு வித்தாராம். அப்ப அந்த வீட்டுக்காரன் ஒட்டம் வச்சிருக்கான். அவன் வந்து கேட்டான், ஐயா இது எங்க அப்பா வாழ்ந்த வீடு, என்னுடைய ஞாபகார்த்தம். அதனால என்ன பண்ணிடுறேன், இந்த ஹாலில் ஒரே ஒரு ஆணி மட்டும், எங்கள் அப்பா ஃபோட்டோ மாட்டினா அந்த ஆணியை மட்டும் பிடிக்காதீங்க, இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், இந்த வீடு முழுசும் உங்களுக்கு சொந்தம். ஆனால் அவர் சொல்லிட்டான், சே எவ்வளோ பாவப்பட்டு கேட்குறான், சரிப்பா எடுத்துக்கோ. அவன் அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து ஆணியில் மாட்டுவான். அவன் கைப்பை எடுத்துகிட்டு வந்து ஆணியில் மாட்டிட்டு தான் அவன் திணையில் போய் படுப்பான். அப்போ ஒரு திரும்பி பார்க்கும்போது, ஐயா ஆணி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் திரும்பி இப்படி பார்க்கும்போது, ஐயா ஆணி எனக்கு சொந்தம் ஐயா, சரி போ பையன் மாட்டிட்டு போ. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பெரிய பையன் மாட்டினான், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வேற கொண்டு வந்து மாட்டினான், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வேற கொண்டு வந்து மாட்டினான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒட்டகத்தை வெளியே விட்டுட்டு அவனுடைய கையில கொண்டாந்து உள்ள மாட்டிட்டான். ஒட்டகத்தை வெளியே விட்டுட்டு, அது ஒரு டென்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க, ஒட்டகத்தை வெளியே விட்டுட்டு கையில கொண்டாந்து உள்ள மாட்டிட்டான். அது என்னப்பா இப்படிலாம் பண்ற? ஐயா ஆணி சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஆணி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஆணி எனக்கு சொந்தம் அப்படின்ட்டான். ஐயோ நம்ம வாக்குறுதி சோத்திரம், வாக்குறுதி கொடுத்தது தப்பா போச்சு அப்படின்ட்டு, சரி ஆணி தானே, கம்பு தானே, இது தானே, கயிறு தானே அப்படின்னு விட்டுட்டாரு. இந்த ஒட்டுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு, இவன் சாப்பாடு போடாம போயிட்டான். இது கொஞ்சம் தலையை விட்டுச்சு கூட்டாரத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தலையை விட்டுச்சு. அவன் பார்த்தான், என்னது கொஞ்சம் விடுது, ஒரு காலை எடுத்து வச்சுச்சு, 2 காலை எடுத்து வச்சுச்சு, 4 காலை எடுத்து வச்சுச்சு, கூடாரமா விழுந்து போச்சு. அல்லேலூயா. அந்த வீடு என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, பாவத்துக்கு ஒரு சின்ன ஆணிதான், பாவத்துக்கு என்ன சின்ன ஆணிதான், ஒரு சின்ன பேச்சு தானே, சின்ன கிண்டல் தானே, நான் மாமா தானே, அல்லேலூயா என்ன சொல்றோம், மாமா தானே, இல்ல ஃப்ரெண்டு தானே, இல்ல ஃப்ரெண்டு தானே, சின்னதா தானே கிண்டல் பண்றான், சின்ன ஆணிதான். அதுக்கப்புறம் பையன் மாட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த பொண்ணு பையன் மாட்டும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அந்த பொண்ணு என்ன பண்ணிடும், பையன் கொண்டு வந்து மாட்டும். அந்த பையன் என்ன பண்ணிடுவான், பையன் கொண்டு வந்து மாட்டுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், ஒட்டகத்தோட கயிறை கொண்டு வந்து உள்ள வச்சிருவான். கொஞ்சம் சின்ன ஆணி உடைய ஆவிக்குரிய கூடாரத்தை அசைச்சு போட்டுரும். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கைய அந்த சின்ன பாவம் அப்படியே கொண்டு போட்டுரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயிடும், சகட்டு மேலே போயிடும். உன்னை பார்க்கறவங்க சொல்லணும், ஆவிக்குரிய பெண் என்று, ஆவிக்குரிய மகன் என்று. உன்னை பார்க்கறவங்க கிண்டல் பண்றவங்க, ஆமாப்போ நீ சபைக்கு போய் என்ன பிரச்சனை, பின்னாடி பேசக்கூடாது உன்னை பத்தி. சபைக்கு போய் என்ன பிரச்சனை, நான் எவ்வளவு பேசுறேன் அதை கேட்டுட்டு போது பாருன்னு உன்னை குறிச்சு பின்னாடி கமெண்ட் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருந்து, நான் மறுபடியும் சொல்றேன், நீ பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய தேவ பிரசன்னத்தை உணர்ற மாதிரி பேசணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். அதை தவிர வேற எது எதிர்பார்க்கல. கர்த்தருடைய பார்வை வேற, என் பார்வை வேறன்னு அடிக்கடி சொல்றது. வசனத்தை வாசிங்க, 3-6 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் நல்ல டேஸ்ட் ஆனது, நல்ல இச்சிக்கப்படத்தக்கது, நல்ல பாருங்க புத்திய தெளிவிச்சிருமா, உன் புத்திய நல்ல தெளிவாக்குமா. நல்ல பயந்து இருப்பேன், ஆண்டவருக்குள்ள பயமா இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும் உனக்கு. ஆரம்ப காலத்துல யோசிச்சு பாருங்க, ஜெபம் இருக்கும், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அறிக்கையிடுவேன். ஆனா எப்ப அந்நியன் ஒருவன் இல்ல அந்நியன் ஒருத்தி உன்னிடத்துல வந்து சம்பாஷணை பண்ணி உன் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்த போது அந்த கர்த்தருடைய பயம் உன்னை விட்டு தூரமா போயிடும். அல்லேலூயா. உன்னை விட்டு என்ன ஆயிடும், அது தூரமா போயிடும். எதுக்காக, இந்த நல்ல ஒழுக்கம் கெட்டதுனால கர்த்தருடைய பயம் உன்னை விட்டு என்ன ஆயிடும், ரொம்ப தூரம் டிராவல் ஆகி போயிடும். அதை நீ கட்டி இழுக்கவோ வம்பு பண்ணவோ முடியாது. அல்லேலூயா. அது என்னது, இச்சிக்கப்படத்தக்க காரியமா மாறக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, சகேயு என்ன பாருங்க, சகேயு அது யாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அவர் யாரு? ஆமா, அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதாமா?
ஆயக்காரன், அப்புறம் வரி வசூல் பண்றவரு, யூதர்களுக்கு விருப்பம் இல்லாதவர், என்ன பண்ற, டாக்ஸ் கலெக்டர், அவர் எல்லாத்தையும் போய் டாக்ஸ் கலெக்ட் பண்றவரு. யூதர்களுக்கு அவரை பார்த்தா யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றதே பாவம் நினைக்கிறாங்க, பிடிக்கல. இப்ப அவர் அநியாயமா வட்டி வாங்குறவர். இன்னொன்னு இருக்கு, என்ன, அவரே ஒப்புக்கொள்றாரு, நான் அநியாயமா யார்ட்டையாவது வட்டி வாங்கியிருந்தா அது நான் நாளத்தினே கொடுத்துறேன். அப்ப ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்க, அநியாயமா வட்டி வாங்குறாரு. இவங்க இயேசு சந்திக்க வந்துட்டாரு, மேல நிக்கிறாரு, மரத்து மேல நிக்கிறாரு. ஏன் மரத்து மேல நின்னாரு? அவருக்கு இயேசு வர்றது தெரியல. இயேசு ஹைட்டா இருக்கிறாரு, ஜனங்க எல்லாமே ஹைட்டா இருக்கிறாங்க, இவர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறாரு. இயேசு பார்க்க முடியல. கடற்கடன் ஓடினாரு, காட்டத்தி மரத்துல ஏறினாரு. அந்த மலை இலை பெருசா இருக்கும், அதுக்கு நடுவில் பார்த்துட்டு எட்டி பார்க்கறாரு. யாருக்குமே தெரியாது, ஆனா இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மரத்து மேல ஏறினதும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ஒருத்தருக்கும் தெரியல, ஆனா யாருக்கு தெரிஞ்சிச்சு? இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. மரத்து கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்தாராம். மரத்து கீழே வந்து நின்று பண்ணாரா, அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து சொன்னார், சகேவே ஏன் மேல ஒழிஞ்சிட்டு கீழே இறங்கிவா. உடனே இறங்கிவா. உடனே என்ன பண்ணிட்டான், இறங்கிவான்னு சடன்லி உடனே இறங்கி கீழே வந்துட்டான். சொன்னவனே எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறேன், கிடுகிடுன்னு இறங்கி வந்திருக்கும், இல்லை குதிச்சிருக்கணும், அங்கிருந்து பொட் அப்படின்னு குதிச்சிருக்கணும். அது கடற்கடன்னு இறங்கி வந்து இந்த மாதிரி கம்பா இருந்தா இறங்கி வந்திருக்கலாம், மரம் இல்லையா, அதனால சட்டான் குதிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். ஐயா அப்படி நிற்கிறான். சொல்றேன், சரி சரி உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வர போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யூதர்களுடைய பார்வையில, இஸ்ரவேலுடைய பார்வையில சகே எப்படி தெரிஞ்சாரா? ஓ அநியாயக்காரன், வட்டி வசூல் பண்றவன், வரி வசூல் பண்றவன், இவனை போல அநியாயக்காரன் ஒருத்தர் இல்ல. அப்படியே அவங்க பார்வைக்கு தெரிந்த அதே குள்ளமான மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி திறந்தானா? என்னை சந்திப்பதற்கு மனுஷன் எப்படி பார்க்கிறாரு? அப்படியே டோட்டலி டிஃபரெண்ட். நம்ம பார்க்கிற பார்வை வேற, அவர் பார்க்கிற பார்வை வேற. அவர் பார்த்தது வேற, இஸ்ரவேலர்கள் பார்த்தது வேற. அல்லேலூயா. எப்படி பார்த்தாரா? இவன் அநியாயக்காரன்னு பார்த்தாங்க, ஆனா அவர் பார்த்தாரு, என்னுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற மனுஷன் இல்ல, இவனும் ஒருவன். அல்லேலூயா. அப்படி பார்த்துட்டாரு. அவர் பார்த்த பார்வையே வேற. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வையே வேற. யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வையில ஒரு விசேஷத்தை கிருபை இறங்கி நிரப்பி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. விசேஷத்தை கிருபை இருக்கிறது. கர்த்தருடைய பார்வை. நீங்கள் நான் யாரு? விலையேற பெற்றவர்கள். அதாவது என்ன சொல்றாங்க, நோ பிரைஸ், வித்வுட் பிரைஸ். உனக்கு எனக்கு விலை மதிக்க முடியாது. அது என்ன சொல்லுவாங்க, வைரத்துக்கு கூட விலை இருக்கா இல்ல, தங்கத்துக்கு விலை இருக்கு இல்ல, எல்லாத்துக்கும் விலை இருக்கு. ஆனா இந்த உலகத்துல விலையே மதிக்க முடியாது, விலையே போட முடியாது ஒரு ஆள் யாருன்னா நீங்களும் நானுங்க. அல்லேலூயா. வித்வுட் பிரைஸ். உனக்கு எனக்கு விலை கிடையாது. யாராலையும் உன்னை என்னையும் எடை போட முடியாது, எடை போட கூடாது. உன்னை வச்சு ஒருத்தம் பேசி எடை போடுறாங்க அப்படின்னா நம்ம எங்கோ கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எடை போடக்கூடாது. நம்மளை பார்த்து யாரும் தவறா எடை போடக்கூடாது. நம்மளை பார்த்து யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைய நம்ம தகுதியான பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம தகுதியான பிள்ளைங்க, நம்ம தகுதியான பிள்ளைங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. சகையை பார்த்த பார்வை வேற. சகையும் அந்த பார்வைக்கு அப்படியே சரண்டர் ஆயிட்டான். அவர் ஏதாவது சொன்னாரா? வட்டி பண்ண திருப்பி கொடுன்னு சொன்னாரா? வாங்கின பணத்துல மரியாதை செட்டில் பண்ணு சொன்னாரா? ஏய் நீ அநியாயக்காரன் சொன்னாரா? வரி வசூல் பண்ண தப்புன்னு சொன்னாரா? வட்டி வாங்க தப்புன்னு சொன்னாரா? இல்ல, ஒரே ஒரு பார்வை தான். செகை இறங்கி வந்து நிற்கிறாரு. அவர் கீழே பார்க்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் தான் உயரமாக்குறாரு. அவருக்குள்ள மறுக்கணி பார்க்கிறாரு. அவன் இப்படி பார்க்கறாண்டவே, என் வீட்லயா தங்க வரீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களாம் முரும இருக்கிறாங்க. பக்கத்துல என்ன சொல்றாங்க, பாவியான மனுஷன் வீட்டுல போய் தங்குறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாங்க? பாவியான மனுஷன் வீட்டுல போய் ஒரு தங்குறேன்னு சொல்லிட்டாரு. உன்னை என்னை பார்த்து சொல்லலாம், நம்முடைய பழைய காரியங்களை குறித்து பேசலாம், நம்முடைய பழைய ஏதோ சுபாவங்களை குறித்து பேசலாம். சண்டைக்காரங்களா இருந்திருப்போம் ஒரு வேலை. அதனால நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வா சண்டைக்காரங்க பாவுங்க சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப மாறிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மாறிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மாறிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. நிற்க முடியாதப்பா என் தங்கச்சி முன்னாடி முரளி அடிக்கடி சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா இப்ப மாறிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஒரு பயமா வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் மாறிட்டே வந்துருச்சு. அப்படி ஒரு சுபாவத்தை குறிச்சு பின்னாடி எப்படி வேணா ஜனங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர்
தேவன் சொல்லுகிறாரு, என் பார்வை உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் பார்வை எப்படி ஆயிடுச்சு? உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறது. உன் சுபாவத்தை, உன் செயல்பாடுகளை, உன்னை அநியாயமான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு மாற்ற போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன பண்ணுறேன்? மாற்ற போகிறேன், மாற்றி போட போகிறேன். அப்படி சகையை பார்த்தார். அவருடைய பார்வை தான் சகையை கடந்து போச்சு, வேற எதுவுமே. அந்த பார்வையில் ஒரு பிரசனம் இருந்தது பாருங்க. அப்படியே குற்ற உணர்வு அடைந்துட்டான். நம்ம பார்த்தாலே சில குற்ற உணர்வு அடையணும், அடையணும். அவன் பார்க்கிறான், அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார். அவன் குற்ற உணர்வு இருதயத்துல குத்தப்பட்டுட்டான். அப்படியே முழங்கால் போட்டு கையை தூக்கிட்டான். ஐயா, நான் அநியாயக்காரன் தான். யார்கிட்டயாவது நான் வட்டி வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு கொடுத்துறேன். அல்லையா சொல்லுங்க. எவ்வளவு மடங்கு கொடுக்கணுமா வட்டி வாங்கினா? நல்ல ஞானமா இருங்க. வட்டி வாங்குறவங்களே ஞானமா இருங்க. வட்டி வாங்கினா எத்தனை மடங்கு கொடுக்கணுமா? 4 மடங்கு கொடுத்து தீர்க்கணும். கத்த சொல்றாரு, 4 மடங்கு கொடுப்பேன். அவன் அறிக்கையிட்டான், நான் எதாவது அநியாயமா வாங்கியிருந்தான், நான் 4 மடங்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு அப்படியே அறிக்கையிட்டான். ஆண்டவர் கேட்டாரா? ஆனா அவனுடைய பார்வை அவன் உள்ளான இருதயத்தில் இருந்த பாவத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. உள்ளான பணத்தாசை அதை நொறுக்கி போட்டு அவன் உள்ளான மனுஷன் வெளியே வந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள பணத்தாசை அதிகமா இருந்தது. வட்டி வாங்கினாதான் வாழ முடியுன்ற நிலைமையில அவன் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள இருந்த பணத்தாசைய அப்படியே கர்த்தர் நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி உள்ளான ஒரு நல்ல மனுஷனை அவர் பார்வை வெளியே கொண்டு வந்து. அல்லேலூயா. அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார் ஆண்டவர். இவன் தான் செகை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீங்க நினைக்கிறீங்களே யூதர்களே, இஸ்ரவேலர்களே, அவன் செகையோ, இவன் தான் செகையோ. அல்லேலூயா. யாரு? இப்ப அறிக்கையிட்டான் பாரு, என்னை ஏற்றுக்கொண்டான் பாரு, ஐயா என் வீட்டுக்கு வா, நான் எல்லாம் செய்யறேன்னு சொன்னான் பாரு, அவன் தான் செகை. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிற ஒரே காரியம், பார்வைக்கு அழகா இருந்த காரியம் பார்வைக்கு இன்பமா மாறாம பார்த்துக்கங்க. பார்வைக்கு அழகா இருந்த காரியம் பார்வைக்கு எப்படி மாறக்கூடாது? இன்பமாய், மற்றவர்களுக்கு இன்பமாய் மாறாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இந்த சத்தியம் ரொம்ப பெருசு, நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனாலும் கூட இதுக்கு என்ன இல்ல, நேர காலங்கள் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டா கொஞ்சமா சொல்லி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏசாயா 43:4 வாசித்து முடிக்கலாம். போதுமா? நீ என் பார்வைக்கு எல்லாருமே அறிக்கை எடுக்க பார்ப்போம். யாரோ 2 பேர் சொல்லல, சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் யாரோ ஒருத்தர் சொல்லல, சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருந்தீங்கன்னா கணம் மேல கணம் வந்துட்டே இருக்கும். யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பார்வை அருமையான விலகிட்டீங்கன்னா கணமே போயிடும். உனக்கு கொடுத்த கணம் இருந்துச்சு பாரு, அது சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். அட சொல்ற, நீ அவருடைய பார்வையில அருமையா இருக்கணும். அவருடைய பார்க்கிற பார்வைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமத்தை நேர்த்தியா இருக்கணும். வார்த்தை, பேச்சு, நடத்த, சுபாவம், சிரிப்பு, உன் உடை எல்லாவற்றிலும் ஒரு கணம் பெற்றதா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? கணம் மாத்திரமே காணப்படணும். அந்த கர்த்தர் உன்னிடத்திலும் இடத்திலிருந்து பார்க்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள் நல்ல இமான இதாக அறிவிப்புகள். இந்த கால வேளையில தெய்வ பிரசுரத்துல அந்த இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு எப்பொழுது போல செவ்வாய்க்கிழமை என்ன உண்டு?